தோற்கலன்னு உண்மையை செஞ்சிருவேன்ப்பா. எனக்கு பெரிய இதான் மனைவி. இதை நீங்க மாத்திரை அடைச்சு போட்டீங்கன்னா நான் சத்தியமா தற்கொலை பண்ணிப்பா. கண்டிப்பா செஞ்சிருவேப்பா. அப்பா தொடங்கப்பா. அப்பா அப்பா போகாதீப்பா, கதவு தொடங்க. இல்ல கண்டிப்பா செஞ்சிருவேப்பா. இல்ல இல்ல, நான் உன்னை சாக விட மாட்டேன். இல்ல இல்ல பிரகாஷ், 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 பிரகாஷ் எங்கடா போன? பிரகாஷ், 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 நல்ல பொண்ணா பாருங்க. குடும்பம் நல்ல குடும்பமா இருக்கணும், அதான் முக்கியம். வச்சிரவா. என்னங்க என்னங்க மேல வாங்க. மேகலா, ஏ மேகலா, மேகலா, என்னாச்சு மேகலா? மேகலா, 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 டேய் மேகலா, என்னாச்சு? ஏன் அழுகுற? வயலே காணோம், என்னாச்சு? ஏன் அழுகுற? சொல்லு. ஏன்? தப்பிச்சிட்டானா? தப்பிச்சிட்டானே. போடா போ. நீ எங்க போயிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதா? பண்றேன்டி. அவனை எதிர்பார்க்காதத நான் பண்றேன். நான் யாருன்றத அவனுக்கு காட்டுறேன். ஐயோ கடவுளே, ஏன் அப்படி பண்ணா தெரியலையே. ஐயோ மாப்பிள்ள,
மாப்பிள்ள அத்தை என்ன தப்பா நினைக்காதீங்க. அப்பா என்ன வீட்டுல அடைச்சு வச்சுட்டாரு. என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? பாத்ரூம் ஜன்னல் உடைச்சு அப்படியே ஓடி வரேன் அத்தை. ஐயோ, கான்ஸ்டபிள் வந்து வண்டியில இருக்க. பெரிய நாயகி தவிர வேற யாரையும் நான் கெட்டிக்க மாட்டேன்னு உறுதியா சொன்னனால என்ன அப்படியே அடைச்சு வச்சுட்டாரு அத்தை. அவர் சொல்ற பொண்ணை நான் கெட்டிக்கிட்டேன்னு ஒத்துக்கிட்டாதான் திறந்து விடுவேன்னாரு. நான் உயிரை விட்டுருவேன் அத்தை. ஆனா பெரிய நாயகி தவிர இன்னொருத்தையும் கெட்டிக்க மாட்டேன் அத்தை. ஐயோ, நீங்க சொல்றது எல்லாம் சரிதான் மாப்பிள்ள. நீங்க இப்ப தப்பிச்சு வந்தது அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவர் சும்மாவே விட மாட்டாரே. ஆமா அத்தை, கண்டிப்பா என்ன தேடி வருவாரு. நான் அவர்கிட்ட மாட்டினேன் அவ்வளவுதான். வலுக்கட்டாம என்ன வேற ஒருத்தையும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. அதனால தான் உங்ககிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லி உங்க சம்பவத்தோட பெரிய நாயை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வந்திருக்கேன். யோ சீக்கிரம் போயா. அத்தை, இதுல யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயமே இல்ல. உடனே எங்க கல்யாணம் பண்ணி ஆகணும். இல்லாட்டி எங்க அப்பா கடைசி வரை எங்களை சேர விட மாட்டாரு. இல்ல மாப்பிள்ள, எனக்கு உங்க அப்பாவை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே கோவப்படுற அந்த மனுஷன் இப்ப அவருக்கு தெரியாம இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா நம்மள சும்மாவே அவர் விட மாட்டாரு. ஏற்கனவே என் பையனை மயக்கி கைக்குள்ள போட்டுக்கிட்டு நகையெல்லாம் போடாம உன் பொண்ணை கரையத்திலான்னு பாக்குறியான்னு கேட்டவரு இப்ப அவருக்கு தெரியாம இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் நிஜமாயிடும் மாப்பிள்ள. இல்ல மாப்பிள்ள வேண்டாம். எல்லாரும் அவரை வீட்டுல போய் பார்ப்போம், அவர்கிட்ட பேசுவோம். அவர் கையில காலில் விழுந்தாது அவரோட கோவத்தை குறைச்சு அவர் சம்மதத்தோடய இந்த கல்யாணத்தை நடத்துவோம் மாப்பிள்ள. ஐயோ அத்தை, அதெல்லாம் நடக்காது. நான் இனிமே எங்க அப்பா முன்னாடி போய் நிக்கும் போது மாலையும் கழுத்துமா பெரிய நாய் கூட தான் போய் நிக்கணும். இல்லாட்டி எங்களை பிரிச்சுருவாரு அத்தை. நீங்க என்ன சொன்னாலும் சரி மாப்பிள்ள, என்னால இந்த திருட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாது. என் பையன் தான் என் பேச்ச மீறி அப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டான். ஆனா என் பொண்ணுக்கும் அந்த மாதிரி தாலி ஏறதுல எனக்கு சம்மதம் இல்ல மாப்பிள்ள. என்னம்மா பேசுற நீ? விஷயம் இப்ப கைமீறி போயிடுச்சு. இதுக்கப்புறமும் எல்லார் சம்மதமும் வேணும்னு நினைச்சா அது முடியுமா? முடியுமோ முடியாதோடி. எல்லாருடைய சம்மதத்தோடையும் ஆசீர்வாதத்தோடையும் தான் நம்ம பெரிய நாயகியோட கல்யாணம் நடக்கணும். இல்லைன்னா நகை போடுறதுக்கு வக்கு இல்லாம பெரியவங்களே திருட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்கிற பேர் வந்துருடி. அதெல்லாம் வரக்கூடாது. இத பாருங்க மாப்பிள்ள, தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க மாப்பிள்ள. நீங்க வீட்டுக்கு போங்க, நானும் என் பையனும் வந்து உங்க அப்பாவை பாக்குறோம். இல்ல அத்தை, பெரிய நாய் கழுத்துல தாலி கட்டாம நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். என்னடி என்னங்க, நம்ம பையன் கிடைச்சிட்டானா? கிடைச்சிருவாண்டி. இப்ப அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அவனை குண்டு கட்டையா தூக்கிட்டு வந்துடுறேன். இந்த வீடுதான் சார். ஏய் சிவகாமி, கதவை திறடி. ஏய் உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? திறக்க போறியா இல்லையா? எங்கடி என் பையன்? அது அது வந்து சம்மந்தி, உங்க மக இங்க இல்ல சம்மந்தி. போய் சொல்லாத இன்ஸ்பெக்டர். இது சரியான ஃப்ராட் குடும்பம். என் பையனை உள்ளதான் ஒளிச்சு வச்சிருப்பாங்க. எங்கன்னு தேட சொல்லுங்க. உள்ள போய் பாப்போம். ஐயோ, ஏய், நான் ஒழுங்கு சொல்றது மரியாதையா கேளுங்க. சொல்லிடு. உங்க மகன் இங்க வரல. என் பையனை அவர் எங்க இங்க ஒளிச்சு இல்ல, நான் வச்சிருக்கேன்னு சொல்றது. சொல்லிடு. இல்லைன்னா ஐயோ, நடக்காதே வேலை. சம்மந்தி, அவரை நாங்க எங்கேயும் ஒளிச்சு வைக்கல. உங்க பையன் இப்ப இங்க வந்தாரு. பாத்தியா, அங்க என்ன சொன்ன நீ?
என் பையன் இங்க வரவே இல்லைன்னு சொன்னீங்கல்ல, இப்போ வந்தான்னு சொல்ற. சரியான ஃப்ராட் குடும்பமா இருக்கீங்க. ஐயோ சம்பந்தி, உங்க பையன் இப்ப இங்க வந்தாரு. வந்து உங்களுக்கு தெரியாம என் பொண்ணு பெரிய நகையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்கிட்ட கேட்டாரு. அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், உங்க அப்பா சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டேன் சம்பந்தி. உன் கதையெல்லாம் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. என் பையனை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு மரியாதையா சொல்லிடு. எங்க வச்சு அவனுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கானே. ஐயோ சம்பந்தி, அந்த மாதிரி முடிவெல்லாம் நான் எதுவும் பண்ணல. உங்க பையனுக்கு புத்திமதி சொல்லி உங்க வீட்டுக்கு தான் அனுப்பி. இங்க பாருங்க, என் பொண்ணு இங்க இருக்கும்போது நான் எப்படி சம்பந்தி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? சார் வீடு ஃபுல்லா தேடிட்டேன் சார். இவங்கள தவிர வேற யாரும் இல்ல சார். என்னடி அவனை இங்க இல்லாம எங்கேயாவது கோயில் குளம் போய் இருக்க சொல்லிருக்கியா? நாங்க போனதுக்கு அப்புறம் உன் பொண்ணுக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கியா? ஐயோ சம்பந்தி, சத்தியமா அந்த மாதிரி ஒரு நினைப்பெல்லாம் எனக்கு கிடையாது சம்பந்தி. உங்களோட சம்மதத்தோட தான் சம்பந்தி உங்களோட கல்யாணம் நடக்கும். அவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நாளும் நான் ஒத்துக்கவே மாட்டேன் சம்பந்தி. இத பாருமா, இவரோட பையனை மைக்கு உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்றதா இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அப்படி ஏதாவது நடந்தது உங்களை குடும்பத்தோட தூக்கிட்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருவாங்க. ஐயோ அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காதுங்க சார். இந்த அம்மா சொல்ற மாதிரி உங்க பையன் இங்க வந்துட்டு தான் போயிருக்கான். வேற இடத்துல தேடுவோம் வாங்க. ஏய் சிவகாமி, இப்ப நான் போறேன். ஆனா நான் போனதுக்கு அப்புறம் உன் பொண்ணுக்கு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்ச உன்னை குடும்பத்தோட தீ வச்சு கொடுத்துருவேன். ஜாக்கிரதை. எல்லா இடத்துலயும் நல்லா தேடுங்க, எதுவும் மிஸ் ஆகக்கூடாது. அலர்ட்டா இருங்க. வாங்க சார். இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு என்னமோ அந்த பொம்பளை மேல நம்பிக்கை இல்ல. சரியான ஃப்ராட் அவன். அது இதுன்னு ஏதாவது கேள்விப்பட்டனா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அவசியம் வந்துருங்க. கண்டிப்பா சார். வண்டியில இருங்க. நீங்களே இருங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. டேய், என் பையன் ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டு அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் வீட்டை விட்டு ஓடியாந்துட்டான்டா. அவனை கோயில் குளத்துல எங்க பார்த்தாலும் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. கவனமா இருங்கடா, ஜாக்கிரதை. கோட்டை விட்டுறாதீங்க. சரிங்க ஐயா. டேய் வாங்கடா. அண்ணா இங்க நிப்பாடுங்க நிப்பாடுங்க. சரிம்மா. ரம்யா, அண்ணா அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணுங்க. அண்ணா அந்த ஆட்டோ தான். ரம்யா, ஏன் இப்படி போய் சொன்ன? அந்த பிரகாஷ காட்டி கொடுக்காம உண்மையை மறைச்சதும் இல்லாம நீ மும்பைக்கு போயிட்டேன்னு உன் ஃப்ரெண்ட்ஸை விட்டு சொல்ல சொன்னியே, ஏன் இப்படி பண்ண?
உன்னால இப்ப என்னெல்லாம் ஆச்சு தெரியுமா? நான் வாழ வெட்டியா இருக்கேன், நீ வாழ்க்கையை இழந்து நிக்கிற. பெரிய நாயகி வாழ்க்கையை தொலைக்க போறா. நீ ஒருத்தி சொன்ன பொய்யால 3 பேரோட வாழ்க்கையும் நாசமாயிடுச்சு பாத்தியா? ஏய், ஏன் இன்னும் உம்மன் இருக்க? பிரகாஷ் கிட்ட நீ கதர்னதும் அதுக்கப்புறம் என்கிட்ட நீ சொன்னதும் உண்மைதானே? இதெல்லாம் ஏன் இல்லைன்னு சொன்ன? வாயை திறந்து பதில் சொல்லு ரம்யா, சொல்லு ரம்யா. ஏ ரம்யா, ஏன் அழற? அழாம விஷயத்த சொல்லு ரம்யா. ரம்யா சொல்லு ரம்யா, என்னாச்சு? பிரகாஷ் என்ன மிரட்டினதுனாலதான் நான் உண்மைய சொல்லல. நீங்க என்ன சந்திச்சது எப்படி பிரகாஷுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அவன் வந்து என்ன மிரட்டினான். அதான் நான் எல்லாத்தையும் மாத்தி சொன்னேன். ரம்யா நீ என்ன சொல்ற? அவன் வந்து மிரட்டினா நீ பயந்துறதா? உன்னால எல்லாரோட வாழ்க்கையும் கெட்டு போனதும் இல்லாம இப்போ உன் வாழ்க்கையும் கெட்டு போயிருக்கே, அது தெரியல உனக்கு? கெட்டு போன என்னோட வாழ்க்கை ஒரு உலகத்துக்குலாம் தெரிஞ்சு அசிங்கமாயிடக்கூடாதுன்னு தான் நான் உண்மையை சொல்லல. நானும் பிரகாஷும் சந்தோஷமா தனியா இருந்தது எல்லாம் எனக்கு தெரியாம செல்போன்ல படம் எடுத்திருக்கான். அவனை பத்தின உண்மைய சொன்னா அடுத்த நிமிஷமே அந்த படத்தை எல்லாம் கம்ப்யூட்டர்ல ஏத்தி இன்டர்நெட்ல விட்டுருவேன்னு மிரட்டினான்.